ஒர்க் ஃப்ரம் ஹோம். உங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் மட்டும் யூஸ் பண்ணி நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாபுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது, குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ், எம்ப்ளாயீஸ், ரிட்டையர்ட் பர்சன், ஹவுஸ் ஒய்ஃப் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலையே ரொம்ப எளிமையான முறையில் செம்பருத்தி ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செம்பருத்தி ஹேர் ஆயிலில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. முடியை நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுருக்கும். ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்தால் அது நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பொடுகுக்கு இது ஒரு நல்ல தீர்வளிக்குங்க. முடிக்கு நல்ல ஒரு அடர்த்தி கொடுக்கும். முடி நல்லா வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்மளுடைய தலைமுடியில் ஏற்படக்கூடிய அந்த வறண்டு போய் இருக்கிற அந்த தன்மை, ஸ்கால்ஃபில் ஏற்படக்கூடிய அரிப்பு, இது எல்லாத்தையும் நல்லா சரி பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த செம்பருத்தி ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 20லேருந்து 25 செம்பருத்தி பூ வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. கீழே உள்ள அந்த காம்பு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு செம்பருத்தி ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. அதனால தான் ஒரு 25 பூ வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஆயில் ரெடி பண்ணுறதா இருந்தால் ஒரு 10லேருந்து ஒரு 12-13 பூ வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடாயில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எண்ணெயை ஊற்றினோடனே நம்ம இப்போ இந்த செம்பருத்தி பூவை வந்து சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கலரெல்லாம் மாறி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த செம்பருத்தி பூ கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செம்பருத்தி இலைகளையும் சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரியே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு வெறுமனே செம்பருத்தி பூ மட்டும்தாங்க சேர்த்து இந்த ஆயில் ரெடி பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த இலைகள் சேர்த்துக்கலாம், இல்லைனா 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. கலர் நல்லா மாறி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கடாயோட நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறினதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பூவெல்லாம் நல்லா அப்படியே மொறுன்னு வந்திருக்கும். ரொம்ப புகை வர அளவுக்கு எண்ணெயை காய விடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு மாறி வந்த உடனே அப்படியே நல்லா ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சக்கையிலையுமே நிறைய எண்ணெய் இருக்குங்க, அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த செம்பருத்தி எண்ணெயை நீங்கள் டெய்லி தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது போக வாரத்தில் 2 நாள் வந்து உங்களுடைய ஸ்கால்ஃப்லையும் முடியலையும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க. இதே மாதிரியே செம்பருத்தி ஹேர் ஆயிலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரியே 30 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க. உங்களுக்கு யாருக்கும் அந்த ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும்னா எங்களை இதில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பி வைக்கிறோம்.